அனைத்து தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமானே அசைக்க முடியல. தமிழ் தேசியம் அவ்வளவு வலுவானதா? வியந்து போன மூத்த பத்திரிகையாளர்கள். இது குறித்து இந்த காலையில் முழுமையாக பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லோரும் பல ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நேற்றைய தினம் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழும் அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்த சூழல்ல எப்போதும் மாதிரியான ஒரு 85% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதுக்கு எஸ்ஐஆர் ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் விஜய் ஃபேக்டரும் ஒரு சிறிய அளவு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. ஆனாலும் இன்னொரு புறம் கருத்தியலாக களமிறங்கிய நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய அதிர்வலை அனைத்து தரப்பினர் மத்தியிலும் ஏற்படுத்தியிருக்கு. யாரும் எதிர்பார்த்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியின் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் பத்திரிகையாளர் மட்டத்தில் பேசக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. அதில் அவர்கள் வியந்து பேசக்கூடிய முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, நடிகர் விஜய் அரசியலுக்கு வரேன் அப்படின்னா உடனே அது நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் ரொம்ப பாதிக்கும் அப்படிங்கிறதான் பெரும்பாலானுடைய தியரியாக இருந்துச்சு. ஆனால் நேற்றைய தினம் தேர்தல் முடிந்திருக்கக்கூடிய சூழலில் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது பெரும்பாலும் திமுக மற்றும் அதிமுகவுடைய வாக்குகள் தான். அது எந்த விதத்திலும் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் சேதாரத்தை ஏற்படுத்தவே இல்லை அப்படிங்கிறது தான் வரக்கூடிய தகவலாக இருக்குது. அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு வலிமையான தலைவராகவும் நாம் தமிழர் கட்சியின் தமிழ் தேசிய கொள்கை மிக மிக அட்ராக்டிவாகவும் தன்னுடைய வாக்கழகம் மத்தியில் இருக்கிறத இப்போ பத்திரிகையாளர்கள் மட்டத்தில் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் நாம் தமிழர் கட்சியின் அந்த தமிழ் தேசிய கொள்கைக்கு எந்த ஒரு பின்னடைவும் தேர்தல் அரசியல் இருக்காது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு திரைப்பிரபலமும் தன்னுடைய ஒட்டுமொத்த திரைக்கவர்ச்சியும் வைத்து வந்ததும் இங்கே இருக்கக்கூடிய திராவிட ஆட்சியாளர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தங்கள் கொள்ளையடித்த பணத்தை வாரி இறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறைத்தும் நாம் தமிழர் கட்சி அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இந்த களத்தில் நிற்குது. அப்படின்னா அதனுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்கும், அது தன்னுடைய வேரை இந்த மண்ணில் எந்த அளவுக்கு ஆழமாக பரப்பி இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ அவர்களுடைய கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த தேர்தல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியின் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கான தேர்தல் இல்லைனாலும் நாம் தமிழர் கட்சியின் அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தேர்தலுக்கு தான் இது இருந்திருக்கு. அதில் நாம் தமிழர் கட்சி பெரிய அளவுக்கு பாஸ் மார்க் வாங்கியிருக்கு அப்படிங்கிறதான் தேர்தலுக்கு பிந்தைய இன்டர்பிரடிக்ஷன் நமக்கு சொல்லக்கூடிய விடயமாக இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியலும் ஒவ்வொரு அரசியல் போராட்டமும் மீண்டும் நடிகர் விஜயும் சீமானையும் கம்பேர் பண்ண வைக்கக்கூடிய ஒரு அரசியலாக இருக்கும். இது சீமானுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பெரிய அளவு ஆதரவு மாற்றத்துக்கான மக்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதான் அரசியல் அலசி ஆராயக்கூடிய வல்லுநர்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. ஸோ ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன ஒரு விடயம் அப்படிங்கிறது சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவு பொருந்து போகும். அவர் சொன்ன அந்த விஜய் கம்பாரிசன் சீமான் அவர்கள் தன்னை ஒரு அசைக்க முடியாத அரசியல் சக்தி என்றும் தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு மக்கள் மத்தியிலையும் பதிய வச்சிட்டாரு. அது இனி வரக்கூடிய நாட்களில் நாம் தமிழர் கட்சி வெற்றிக்கு மிகப்பெரிய அளவு வித்திடும் அப்படிங்கிறது எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்கிறது தான் உண்மையாகும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா அரசியல் கற்றுக்கொள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.